Hello friends, welcome to Cyber Codex. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளோட CS25Z01 நம்மளோட கம்ப்யூட்டர் ப்ரோகிராமிங் C ஓட லேப் மேனுவல் தான் பார்க்க போறோம். சோ நம்ம எப்படி பண்ணலாம், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் நம்மளோட C ப்ரோகிராம்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன அப்படினா ஸ்ட்ரக்சர், அதாவது நம்மளோட எக்ஸசைஸ் நம்பர் 6ல வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சோ நம்ம ஸ்ட்ரக்சர் எக்ஸாம்பிளுக்கு I'm going to take an student record. ஓகேங்களா? சோ இத வச்சு நம்ம எப்படி C ப்ரோகிராம் எழுதலாம், சோ ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சோ C நாலே நமக்கு ஸ்ட்ரக்சர் ப்ரோகிராம் தான். ஓகேங்களா? சோ அத நம்ம பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வாங்க நம்ம நம்மளோட வீடியோக்குள்ள போகலாம். யாரெல்லாம் நம்மளோட சைபர் கோடெக்ஸ் சேனலுக்கு புதுசா எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. and நம்மளோட வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, நம்மளோட அப் டு ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ்ல இருந்து 5th எக்சர்சைஸ் வரைக்கும் நம்மளோட வீடியோ லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறலாம், அதை மறக்காம பாருங்க. ஓகேவா? ஓகே. சோ நம்மளோட இந்த CS25Z01 அப்படிங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 2025ல நமக்கு இப்போ மாத்தின நியூ ரெகுலேஷன் தான். ஓகேங்களா? சோ ஆல்ரெடி நம்ம C படிச்சிருப்போம், பட் நமக்கு இப்போ எப்படி கொடுத்திருக்காங்கன்னா நல்லா ஸ்ட்ரக்சரா ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்டாங்க. லைக் ப்ராப்ளம்னா என்ன, அதுக்கப்புறம் இஃப் எல்ஸ், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் யூனியன்ஸ்னா என்ன, பாயிண்டர்ஸ்னா என்ன, அரேஸ்னா என்ன, இந்த மாதிரி நீட்டா கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சோ பேசிக்ஸா சோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் நம்ம அடுத்த வீடியோல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ அது யூனிட் 1 அண்ட் யூனிட் 2க்கு நம்ம போட போறோம். ஓகேங்களா? சோ அதையும் நம்மளோட பிளாகர் லிங்க்ல நம்ம கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். சோ என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர். சோ ஸ்ட்ரக்சரோட யூஸ் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட் ஃபீல்ட்ஸ் லைக் எப்படிலாம் நம்ம எடுப்போம் ஒரு ஸ்ட்ரக்சரா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது ஐடி, நேம், மார்க்ஸ். ஓகேங்களா? சோ ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா இது மூணுமே நம்ம எடுப்போம். ஸோ அதில் வந்து இன்புட் என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன். ஃபைனலாக நம்ம அவுட்புட் எதை டிஸ்பிளே பண்ண போறோம்னா ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷனை தான் டிஸ்பிளே பண்ண போறோம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஸ்டூடோ கோட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்றேன். எதை நம்ம ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்றோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட். ஸோ அப்போ அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஐடி, நேம், மார்க்ஸ், இதை நான் ஸ்ட்ரக்ட் அப்படின்னு கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ கிரியேட் பண்ண போறது வேரியபிள் ஸ்டூடெண்ட் ஆஃப் டைப் ஸ்டூடெண்டோட டைப்ஸ் லைக் இன்புட் வந்து நம்ம டைப் பண்ண போறது. ஃபைனலா எதெல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம், ஸ்டூடெண்டோட ஐடி, ஸ்டூடெண்டோட நேம், ஸ்டூடெண்டோட மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃப்ளோ சார்ட் எந்த மாதிரி நம்ம போடுவோங்கிறது ஷேப்ஸ் வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு ஃப்ளோ சார்ட்டுமே நாட் மேண்டேட்டரி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இப்போ C ப்ரோக்ராம் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஸ்ட்ரக்ட் அப்படின்னு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம்ல, ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்கோம். ஸோ அதுல பார்க்கும்போது ஹேஷ் இன்க்ளூட் studio.h நம்மளோட ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அப்படிங்கிற ஒரு ஹெடர் ஃபைலை நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம். அதில் ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்டை வந்து நான் என்ன பண்ணிக்க போறேன் எடுத்துக்கிறேன். அதில் வந்து நமக்கு என்னெல்லாம் தேவை இன்புட் சொன்னோம், ஐடி, நேமு, மார்க். ஸோ நம்ம ஒன்று ஒரு டேட்டா டைப்ல வச்சிருக்கோம். ஸ்டூடெண்ட் ஐடியை வந்து இன்டீஜராகவும், நேமை வந்து கேரக்டராகவும், ஸோ கேரக்டர் எவ்வளோ இருக்கணுமா 50, தென் மார்க்ஸை வந்து ஃப்ளோட்டாகவும் வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை ஸ்ட்ரக்சரை இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் இங்கேருந்து இங்கே வரைக்கும். ஸோ அதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம் மெயின் ஃபங்க்ஷன், அதாவது நம்மளோட ப்ரீ டிஃபைன் வர போறோம் இன்ட்டு மெயின் ஆஃப். ஸோ மெயின்குள்ள இங்கே நீங்க வாய்ட் போட்டீங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்க வேண்டாம், இங்கே நான் இன்ட்டு போட்டனால ரிட்டர்ன் கொடுக்கணும். அதில் நான் என்ன பண்ணுவேன், இந்த ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத இங்கே நான் கால் பண்ணணும்ல. ஸோ ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் யாரு, என்னோட ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? அதில் ஸ்டூடெண்டோட ஐடி ஃபர்ஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணணும். அப்போ பிரிண்ட் ஆஃப் என்டர் ஸ்டூடெண்ட் ஐடி. ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி நான் என்னன்னு எடுத்துக்கிறேன், ஸ்டூடெண்ட் டாட் ஐடின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டூடெண்டோட நேமை வாங்கணும், ஸ்டூடெண்டோட மார்க்கை வாங்கணும். ஸோ ஸ்டூடெண்டோட நேம் வந்து நமக்கு ஸ்ட்ரிங்குங்கிறனால எஸ்ன்னு எடுத்துக்க போறோம். அடுத்து மார்க் வந்து ஃப்ளோட்டுங்கிறனால %Fன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆஃப்ல ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன். ஸோ ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் எடுத்தோம், ஐடி, மார்க்ஸ், நேம். ஸோ பிரிண்ட் ஆஃப்ல ஐடி நம்ம என்னன்னு எடுத்தோம், ஸ்டூடெண்ட் டாட் ஐடி. ஸோ அடுத்து நேம் ஸ்டூடெண்ட் டாட் நேம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்க போறோம் இங்க கொடுத்துக்க போறோம். ஓகேங்களா? ஃபைனலா ரிட்டர்ன் 0 கொடுத்துக்க போறோம். ஸோ இதோட நமக்கு அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சாம்பிள் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? நம்மளோட டவ் C++ல. ஸோ என்ன பண்ணிப்போம், நம்ம ஃபைல்ல போயிட்டு நியூ போயிட்டு சோர்ஸ் ஃபைல்ல போவோம். இங்க என்ன பண்ணுவோம், நம்ம கண்ட்ரோல் S கொடுத்துட்டு
ப்ரோக்ராம் வந்து நான் இங்கே டைப் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்ன பண்ணியிருக்கிறோம், இங்கே ஸ்ட்ரக்டை நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ கீவேர்டு அப்படிங்கிறனால என்ன இருக்குது, ஸ்ட்ரக்ட்டுங்கிறது இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை நான் இங்கே கால் பண்ணியிருக்கிறேன். அடுத்து ஒன்று நான் என்ன பண்ணியிருக்கிறேன், student.id, student.name, நெக்ஸ்ட் என்னது student.marks அப்படின்னு எடுத்து அந்த கீவேர்ட்ஸ் அந்த ஸ்ட்ரக்சரை நான் இங்கே என்ன பண்ணிட்டேன், யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். Ctrl S கொடுத்துக்கோங்க. இங்கே சி ஃபைலாக மாற்றிக்கோங்க. எக்ஸசைஸ் நம்பர் 6 சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இது என்னது, கம்பைல் பண்ணுறதுக்கு, இது ரன் பண்ணுறதுக்கு, இது கம்பைல் அண்ட் ரன் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, சிலருக்கு ப்ரீவியஸாக உள்ள ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். ஸோ அந்த டைம் நம்ம என்ன பண்ணோம்னா, ரீபில்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ நம்ம ரன் பண்ணியிருக்கிறோம். ஸ்டூடெண்ட் ஐடி வந்து நான் 101 கொடுக்குறேன். நேம் வந்து சாயின்னு கொடுக்குறேன். மார்க்ஸ் வந்து 95. நான் இங்கே டைப் பண்ணது அப்படியே ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷனில் என்ன ஆயிடுச்சு, அந்த அட்ரஸ் ஆஃப் தர் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு student.id, student.name, student.marks வந்து எடுத்துகிட்டு வந்துடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் நம்மளோட எக்ஸசைஸ் நம்பர் 6A. இப்போ பார்த்தோம்னா நம்ம 6Bயும் இருக்குது. ஓகேங்களா, அதாவது யூனியன். ஸோ யூனியனும் நம்ம என்ன பண்ணணும், we are going to execute it. ஓகேங்களா. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 6A நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம ஃபுல்லாக கொடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செஷனில் கேளுங்க, நம்ம வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸசைசஸ் நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதையும் பாருங்கள். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய். Keep supporting me.